பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வந்திருக்கும் சூரா எது? என்ன சூராவா? சூரத்துன் நம்ல் 27வது அத்தியாயம். சரியான பதில். ஏன்னா அதுலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரும்போது இன்னஹு மின் சுலைமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் வசனம் வருது. அதுல சஃபா அணியினருக்கான கேள்வி. யார் பசி தூக்குறான்னு பாத்து இங்க நல்லா கவனிங்க. நயவஞ்சகர்களின் அடையாளம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சொன்னார்கள். அது என்னென்ன? முனாஃபிகீன்கள் இருக்காங்க இல்லையா, சஃபா அணியினர் தானே அவங்க. முனாஃபிகீன்களின் அடையாளங்கள் 3 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்னென்ன? என்னமா சொல்லுங்க, 3 சொல்லுங்க. மாறு செய்வான், என்னமா நீதமாவா, வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான். 3 விஷயங்கள் தான். பேசினால் பொய் பேசுவான், பொருளை கொடுத்தா நம்பிக்கை மோசடி செய்வான், வாக்குறுதி கொடுத்தால் அவன் மாறு செய்வான். இந்த 3 செய்யக்கூடாது. அடுத்து மறுவாங்க பாருங்க யார் பசி கேள்வி கேட்டுங்க. புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸை பத்தி நான் கேட்கிறோம். ரமலான் கேள்வியை முடிச்சோட கைக்குள்ள போறோம். நீங்க கைக்குள்ளாதீங்க. கேள்வி முழுசா கேட்டுட்டு அமௌண்ட் வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்கான சிறப்பை சொல்லும்போது சிலவற்றை குறிப்பிட்டார்கள். சஹர் சாப்பிடுவதில் உள்ள சிறப்பு பற்றி நபி அவர்கள் கூறியது என்ன? சஹர் சாப்பிடுறதுல என்னென்ன நன்மை இருக்கு? அதுல 3 செய்தி வருது. ஏற்படும் ஒன்னு இருக்குது. அடுத்தது என்னப்பா? அதான் பறக்குது. இதே கேள்வியை இந்த ஹதீஸ் அப்படியே சொல்லணுமா? ஏன்னா சஹர் ரமலான் வருது இல்லையா, ஒவ்வொரு தடவை ரமலான் வருது, சஹர் சாப்பிடுறோம், சில நேரம் வெடி சஹரா உட்கார்ந்துருக்கோம். அதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது அல்லவா? என்ன சொல்லுங்க? பரக்கத்து இருக்கிறது. அதுல இந்த ஹதீஸ்ல பரக்கத்து இருக்கிறது, ஹதீஸ்ல வந்து இன்னும் வேற 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் தொகுப்புகள்லாம் தமிழ்ல வந்துருச்சு இல்லையா? குர்ஆன் தர்ஜுமா, தஃப்சீர், ஹதீஸ் கிதாபுகள்லாம் நம்ம வீடுகள்ல வாசிச்சா இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும். சஹர் சாப்பிடுவதின் சிறப்பு பற்றிய ஒரு ஹதீஸ். அதில் 3 செய்திகளே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒன்னு பரக்கத்து ஏற்படும் உணவில். நம்பர் 2 அக்ஸானியர் சொல்லலாம் அங்கர் பரக்கத் இல்ல, இது ஒரு ஹதீஸ் சார்ந்த கேள்வினால சரியான பதில் வரவில்லை. அது ஹதீஸுக்கு நான் பதில் சொல்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹர் செய்வதில் பரக்கத்து இருக்கிறது, எனவே அதை விட்டுவிடாதீர்கள். ஒரு மிடர் தண்ணீரையாவது குடித்து சஹர் செய்யுங்கள். காரணம், அல்லாஹ் அதில் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அதற்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரக்கத்து, அல்லாஹ்வுடைய அருள், மலக்குமார்களின் பிரார்த்தனை, இந்த 3ம் சஹர்ல இடம்பெறும். ஹிரானியனுக்கான கேள்வி. இவங்கதான் வந்து முக்கியமான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கர் என்ற நரகத்திலே உங்களை நுழைய வைத்தது எது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பார்த்து கேட்பான். அவங்க வந்து ஒரு 5 பதில் சொல்றாங்க, 5 வார்த்தைகளை சொல்றாங்க. நீங்க ஏன் நரகவாதியில போனீங்க? சக்கர் கடுமையான நரகத்துக்குள்ள நுழையிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்போ, இப்ப நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி நரகவாதிகள் அல்லாஹ்விடத்துல
பதில் சொல்வார்கள். 5 காரணங்களை சொல்கிறார்கள். நாங்கள் சக்கர் என்ற நரகத்திற்கு நுழைந்ததுக்கு காரணம் 5. 5 என்னன்னு சொல்லுங்க. மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் நரகத்திலே உங்களை நுழைய வைத்தது எது அப்படின்னு நல்லா கேட்பான். ஒண்ணு அவங்க வந்து அலட்சியமா இருக்கிறதுனால அலட்சியப்படுத்துறாங்க. அடுத்து அக்ஸா. அடுத்து வினா அக்ஸா அணியினருக்கு விடப்படுகிறது. சகோதரர்கள் ஒரு இந்த 5ல ஒன்று சொன்னாங்க. 5 சொன்னாதான் பதில் தரும். சரியா? காதும் அலம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். ஒண்ணு அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு ஒரு 4 இருக்கு அதுல. 1 2 சரி 3 அத சொன்னீங்களே, ஏழைக்கு உணவு சொன்னீங்களே. சரி, அது பொய் சொல்றதில்ல. அது சரி, அதோட ஒண்ணு சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லி கொடுக்காதீங்கம்மா. ஏன்னா இந்த கேள்வியும் பதிலும் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன் ஆயத்து தான். ஒண்ணு உணவு தராமல் இருக்குதல், மூழ்கி இருக்குதல். ஒண்ணு 2 வரணும். அவங்க சொன்ன பதில் நரகவாதிகள் அல்லாஹ் சொல்ற பதில். காது அலம் நகும் மினல் முஸல்லீன், முதல்ல நாங்கள் தொழுபவர்கள் நின்று கொள்ளவர்களாக இருக்கவில்லை. வலம் நகும் நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு நாங்கள் தரவில்லை. வகுன்னா நகுலு அல் காயிலின், வீணானவற்றில் மூழ்கி இருந்தவர்களுடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம். வகுன்னா நுகத்திபு யௌமித்தீன், கியாமத் நாளை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், இது மௌத் வரைக்கும் இதே மாதிரி வாழ்ந்தோம். அதனாலதான் மௌத் வரைக்கும் இப்படி இடையில கூட மாறி இருந்தா கூட பரவாயில்ல, மௌத் வரைக்கும் இதே கொள்கையிலிருந்து நாங்கள் மரணித்து விட்டோம். எனவேதான் நாங்கள் சக்கர் என்ற நரகத்துக்குள் போகிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றோம். அடுத்து அதே அக்ஸா அணியினருக்கான கேள்வி. ஆண்களுக்கான கேள்வி. ஒரு திர்ஹம் வட்டி வாங்குவது எப்படிப்பட்ட பாவமாகும் என்று ரசூலுல்லாஹ் முகம் சிவக்க சொன்னார்கள். ஆமா ஆமா ஆமா. ஆனா கொஞ்சம் மேடையில கஷ்டமான பதில் தான் இது. இது நம்ம கேட்கிறப்ப ரொம்ப அருவருப்பும் அடைவோம். ஆனா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அவ்வளவு கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு திர்ஹம் வட்டி வாங்குவது எப்படிப்பட்ட பாவம்? பேசுறாரு. அது ஒண்ணு இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு எத்தனை அது வந்து நம்பர் சொல்றாங்க. ஆண்களுக்கான கேள்வி. ஒரு திர்ஹம்னா சொல்லல, பொதுவா வட்டிக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வட்டி வாங்குவது தாயினோட அப்படின்ற மாதிரி வருது. நாம் சொல்றது ஒரு திர்ஹம் வட்டி வாங்கினார். தாயுடன் 70 முறை உறவு கொண்டால் என்ன பாவமோ அந்த பாவம். 70 அல்ல, 1 திர்ஹம் வாங்கினால் 36 முறை. யார் பதில் சொன்னா? 36 முறை விபச்சாரத்தில் ஈடுபடுகிற குற்றவாளி ஆவான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார். வட்டி வாங்குறது ஆமத் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. அடுத்து யாருமா? சஃபா அணியினருக்கான கேள்வி. நீங்க புடுங்குங்கம்மா. ஆண்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. பெண்கள் எல்லாம் கண்ட்ரோலா இருக்காங்க. நீங்களும் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். யார்கிட்ட கேட்கணும்? சஃபா அணியினருக்கான இந்த கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது எந்த தொழுகையில் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள்? அந்த தொழுகையை எங்கே தொழ வைத்தார்கள்? 2 கேள்விக்கு வரணும் பதில். அந்த தொழுகை லொஹர், அஸ்ர், மக்ரிப் இந்த மாதிரி கேள்வி. அது எந்த தொழுகை? நம்பர் 2 வந்து அது எந்த இடத்துல வச்சு தொழுகிறாங்க? எல்லா நபிமார்களும் தொழுதார்கள்.
சொல்லுங்க. சொல்லுமா. என்ன சொன்னா? அசர் தொழுகை. அசரனா இது தொழுகை அப்ப கடமை வராங்க. கடமை ஆகல. ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணத்துல இருக்கும்போது அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் வரவழைத்தான். ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் நின்று தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகையின் பெயர் என்ன? அது எந்த இடம்? மஸ்ஜித் அக்ஸா சரி இல்ல. அடுத்து சஃபா மர்வா ஹிரானில் இருக்கு. இந்த கேள்வி மாற்றப்பட்டிருக்கிறது. யார் சொல்றீங்க? மைக் கொடுங்க. இல்லம்மா சொல்லிட்டாங்கம்மா. அசர் சொல்லிட்டாங்க, இஷா சொல்லிட்டாங்க. ஒரு 3 வக்த் தான் இருக்கு. அதுவும் இல்ல. நாம அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சொல்லிடலாமா? வாய்ப்பு இருக்கா? அது ஆண்களோட ரொம்ப தொடர்புடையதுனால இதே கேள்வி ஆண்கள்ட்டையும் கேளுங்க. சிறுவர்கள் எத்தனை பேர் கை தூக்குறாங்களா? தெரிய வரலாம். அடிச்சுக்கணும். எத்தனை பேர் தூக்குறா தெரிய வராது. நீங்க சொல்லுங்க. நாமளே போய் சொல்லலாமா? தஹியத்துல் மஸ்ஜித். ரசூலுல்லாஹ் வந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்குள்ள போறாங்க இல்லையா? எந்த பள்ளிவாசல் உலகத்துல நீங்க போல நுழைஞ்சா 2 ரக்காயத் என்ன செய்யணும்? அதுக்காண்டி தஹியத்துல் மஸ்ஜித்னு தொழணும். அந்த தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் நின்று தொழுகை நடத்தினார்கள். அந்த நுழைந்த பள்ளிவாசல் பேர் மஸ்ஜித் அக்ஸா. சரிங்களா? அடுத்து ஹிரா தானே இது. அடுத்து யாரு? அடுத்து ஹிரானில நீங்க சொல்றீங்களா? வாங்க. ஹிரா அணியருக்கான கேள்வி சகோதரர் மன்சூர் அவர்கள் தருவாங்க. கேள்வி 4 கேள்வி வரும். 4க்கும் நீங்கள் பதில் சொன்னால்தான் தண்ணி குடிச்சா போதும். அவ்வளவுதான். 3 சொன்னாலும் அவருக்கு பரிசு கிடையாது. கேள்வி கேன்சல் செய்யப்பட்டுவிடும். சரியா? ஓகே. குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள் 4. முஃமினீன், முஸ்லிமீன், முத்தகீன், முஹ்சினீன். இந்த 4க்கும் ஒருவர் ஒரு கை சொல்லணும். கை கொடுங்க. மாட்டி விட்டு 4 தெரியுமா? 3 தெரியுமா? முஃமினீன், முஸ்லிமீன், முத்தகீன், முஹ்சினீன். சொல்லுங்க. முஃமினீன், ஓகே. முஸ்லிமீன் இல்ல. தவறு. இங்க இன்னும் ஒரு சான்ஸ் உங்க அன்னைக்கு பின்னாடி கை தூக்குறாங்க பாருங்க ஒருத்தவங்க. இல்ல நோ அவங்க கடைசியில போகுது மைக்கு. முஃமினீன் இங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது யாரும். சொல்லுங்க குயிக். லேட்டானா மாத்திடுவோம் அணிய. 1 2 3. முஃமினீன். எனக்கு முஃமினீன் சொல்லுங்க முதல்ல. இறை நம்பிக்கையாளர்கள். முஸ்லிமீன். முஸ்லிம் அர்த்தம் சொல்லுங்க. முஸ்லிமீன்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? இல்ல இங்க 2 குரு 2 சான்ஸ் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இங்க கொடுங்க. அக்ஸா 2 பேர் சொல்லிட்டாங்களே தப்பு. இங்க கொடுத்துருக்கு. 2 வாய்ப்பு தான் ஒரு குரூப்புக்கு. அங்க யார் கை தூக்குறீங்க? 4 தெரியணும். 4ம் தெரிந்தால் மட்டும் பதில் சொல்லவும். அணி மாற்றப்படுகிறது. ஹிராங்கிறது இங்க சஃபா சர்ஃபா. இறை விசுவாசிகள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிபவர்கள், முத்தகீன் இறைவனுக்கு இறையச்சம் உள்ளவர்கள், முஹ்சினீன். எக்ஸலன்ட் பதில். இங்க வாங்க. ஓகே. பதில் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களால் தான் அது சொல்ல முடியும். அடுத்தது இலகுவான கேள்வி. யாருக்கு?
மிக இலகுவான கேள்வி. அது ஆண்கள் தயவு கோஆபரேட் பண்ணிக்கலாம். மொபைல் பாக்குறீங்க அல்லது யாராவது சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க கோஆபரேட் பண்ணாத லேடிஸ் பத்தி சொன்னது கேக்குறீங்க. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இவர்களுக்கு மிக இலகுவான கேள்வி தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. சபுர் என்ற சொல்லை கொண்டு முடியக்கூடிய அத்தியாயம் திருக்குறள். சபுர் என்ற சொல்லை கொண்டு முடிகின்ற அத்தியாயம் எது? 1 2 3 4 5. இங்க சபா அஞ்சு நம்பர் தான். வினாடினாலே 5 வினாடி. என்னமா சூரா அல் அஸ்ர். சரியான வெரி குட். இவங்களுக்கே வா. ஓகே. அதாவது உங்க பிள்ளைகளுக்கு வந்து இப்ப ஆண்களுக்கான கேட்க வேண்டிய கேள்விதான். ஆனா உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எஜுகேட் பண்ண வேண்டியது வரும். எல்லாரும் கவனிங்க. நடக்கக்கூடிய தவறு ஒன்று, பள்ளிவாசல் நடக்கக்கூடிய ஒரு தவறு. அதாவது இக்காமத் சொல்லியாச்சு, வீட்டை விட்டு புறப்பட்டீங்க, ஒது செய்யல, மைக்கில் காதுல விழுது, மகரிப் முதல் ரக்காத்து முடியுது, ஒது செஞ்சு முடிக்கிறாரு, 2வது ரக்காத்து முடியுது, 3வது ரக்காத்து ருக்குக்கு போறாங்க, ஒது செஞ்சு முடியுது, ஒது முடிஞ்சாச்சு, 3வது ரக்காத்து இமாம் வந்து போயிட்டாங்க. இப்ப இந்த பையன் இமாமிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு 10 மீட்டர் இருக்கு. இப்ப அவர் எவ்வாறு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும்? அங்கே இருந்து ஒது செய்து விட்ட இடத்திலிருந்து 3வது ரக்காத்துடைய ருக்குக்கு இமாம் போயிட்டாங்கன்னு சொன்னா உங்க பையனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்றாங்க. அவங்க இப்ப கேள்வி அப்ப போகுது இல்ல. இல்லமா 10 மீட்டர் 15 மீட்டர் இருக்கு. அவர் அந்த இமாம் அந்த இதில் போய் சேர்வதற்கு வந்திருக்கிறாரு, வந்துட்டாரு, பள்ளிவாசலுக்கு போய் சேர்ந்துட்டாரு, ஒதுவும் செஞ்சுட்டாரு. ஆனா 3வது ரக்காத்து போய் முடிய போது தொழுகை. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவன் இவங்க கொடுத்துருவான். இவங்க வருஷம் தயவு செய்த கேள்வி என்ன சில வேண்டுகோளின் படி இது ஆண்களுக்கு வேற கேள்வியோட வர யாராவது கொடுங்க. முன்னாடி சொன்னவங்க யார்? புதுசாக யார் கை தூக்கிறீர்களோ அவங்களுக்கு கொடுங்க வாய்ப்பு. யார் கேட்கிறா? இமாமத்து முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்லையா? இமாமத்து முடிய போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாருன்றத பதில நீங்க சொல்லுங்க. கரெக்ட். பொறுமையாக தொழுகையே கிடைக்காவிட்டாலும் பொருள் நிதானமாக செல்லுங்கள், ஓடி வராதீ. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது ஓடி வராதீர்கள், நிதானமாக செல்லுங்கள், கிடைத்ததை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அவருக்கு சரியா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஓடக்கூடாது. பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லுங்க, பள்ளியாசலுக்கு ஓட சொல்லாது. சரி மன்சூர் பாய் ஒரு இன்டரப்ஷன் இது கொடுங்க. ஆண்களுக்காக இல்லைன்னா தொழுகையில நிறைய தப்பு நடக்கிறது பாத்திரங்களாக கேள்விக்கிறேன். நிறைய எதிர்ப்பு வந்துருங்க. என்ன சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில வந்துருக்கோம். ஒரு கேட்டா அப்படி ஃப்ளோல போறதுனால நான் குறிப்பு தான் வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு டைப் அடிச்சு தெரியும்ல, ஒரு மெமரியில சரிங்க. சரியான பதில். அதாவது கேள்வியோட நோக்கமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். சரியான பதில் சொல்றாங்க. அவங்க ருக்கு எந்த ரக்காயத்தை கணக்கு நல்ல பேர் என்ன செய்யறாங்கன்னா, அஜித்து சமியல்லாஹ் சொல்ற நேரமும் இவங்க போய் சேர நேரமும் சின்ன ஒரு மைக்ரோ செகண்டா தான் இருக்கும். அது என்ன செய்வாங்க, ஒரு ரக்காயத்தை சேர்ந்துச்சு நினைச்சிட்டு முடிப்பாங்க, சலாமம் கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு ரக்காயத்தை வந்து ஆக்சுவலி மிஸ். நிதானமா ருக்குல அவங்க ஒரு தஸ்பீஹா ஓதக்கூடிய அளவுக்கு நம்ம போய் சேர்ந்துடணும். அப்படி சேர்ந்தாதான் அந்த ரக்காத் பூர்ணமானதாகும். தவறாக தொடரக்கூடிய சகோதரர்கள் சிறுவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டும். அருமையான விளக்கம். அதாவது பள்ளிவாசல தொழும்போது நாங்களாம் பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம். அதுல இன்னொரு மிக முக்கியமான சொல்லணும்,
நான் 1965 தொழுகிறேன் இந்த ஊர்ல. இமாம் வந்து சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை குத்துபால வந்து இமாம் வந்து ஏறிட்டாங்கன்னு சொன்னா நீங்க வந்து பேசாதீங்கன்னு. இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். 60 வருஷமாக ஒரே ஒரு சின்ன சீர்திருத்தம் கூட நம்மளால முடியவில்லைங்கிறது ஆண்கள் புறத்திலிருந்து வருத்தப்பட கூடிய ஒரு செய்தி. ஆனா அப்பப்ப 3 மாசத்துக்கு ஒருத்தர் 6 மாசத்துக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. செல்போன் இந்த ஜும்மாவில் ஒருத்தர் செல்போனை வச்சுட்டு இமாம் அங்க குத்துபா ஓதுறாங்க, செல்போன்ல பேசிட்டு இருக்கிறாரு. எதற்கு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் தெரியவில்லை. பெரிய பாவம், தொழுகவே கூடாது. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே எஜுகேட் பண்ணுங்கிறதுனால அஸ்ரம் விளக்கம் கொடுத்தார். இப்போ முக்கியமான 2 கேள்விகள். இது யாருக்குமான? இப்ப இவங்களுக்கு ஹீராவுக்கு அவங்க வருவா. சரி, சபா மருவாவுக்கு ஒருவர் தொழுகையில் இருக்கிறார், தக்பீர் கட்டிவிட்டார். அவர் சலாம் கொடுக்கின்ற வரை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒன்று இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது எது? கை தூக்குங்க. இல்லை, உங்களுக்கு இறைவசனம் இருக்குதா? வகி அங்க அங்க கை தூக்குறாங்க பாருங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், 2 வாய்ப்புமா. ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய கருணை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இரக்கம் சொல்ல முடியும் வரை. அடுத்தது அடுத்த யாருக்கு? இவங்களுக்கு இது வந்து ஹீரா. தொழுகையில நம்ம நிக்கிறோம், சரியா? கடைசியில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றோம். ஆரம்பிச்சது தக்பீர் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிக்கிறோம். இதில் எந்த நிலையில் நாம் மிகவும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம்? சஜிதாவில் இருக்கும் போது அல்லாஹ்வுடன் நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம். எனவே நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை சஜிதாவிலேயே கேளுங்கள். சரிதானா? ஓகே. சிறுவர் சிறுமிக்கா ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஓகே. சிறுவர சிறுமியா? சிறுமிகளுக்கு. அதாவது திருமறையின் 89வது அத்தியாயம் என்ன வருது? என்று திருமறையின் 89வது அத்தியாயம். ஆனால் திருமறையின் ஒரு அத்தியாயம் ஃபஜ்ர் என்ற சொல்லை கொண்டு முடிகிறது. அது எந்த சூரா? ஈஸியான கேள்வி. 1 2 3 4 உங்கள் யாரு அணி மாத்திரம் சிறுமியர்கள் கொடுத்துட்டாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஒரே ஒரு கேள்வி. ஓகே வர. திருமறையில் இடம் பெற்றிருக்க கூட 30வது ஜூஸில் சிறுவர்கள் மட்டும்தான் சொல்லணும், பெரியவங்க சொல்லக்கூடாது. 30வது ஜூஸில் உள்ள ஒரு அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த குறிப்பிட்ட மக்களை பார்த்து உங்களுக்கு நாம் உணவளித்தோம். நம்பர் 1, உங்களுக்கு பயத்திலிருந்து நாம் அபயம் அளித்தோம். நீங்கள் இந்த பள்ளியை காண இறைவனை நீங்கள் தொடக்கூடாதா? நீங்கள் இறைவனை வணங்கக்கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சின்ன சூரா. எந்த சூரா அது? அந்த பையன், எந்த பையன்? 2வது தொப்பி போட்ட பையன் இல்ல, தவறு. இன்னும் ஒரு சான்ஸ் இல்ல. இங்க 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 சிறுமியா இருக்கு. இல்ல, இன்னும் ஒரு சான்ஸ். லீலாபி குறைஷின். ஏமா நீங்களா சொல்றீங்களா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நீங்களா சொல்றீங்களா? லீலாபி குறைஷின் கொடுத்துருங்க. ஈலாபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த பைத்துடைய இறைவனை நீங்கள் வணங்குவீர்களாக. எதனால? அத்அமஹும் மின் ஜூஇன். ஜூனா பசி. அத்அமா பசியோட கடந்தீங்க. மக்கா பாலைவனம், சாப்பாடு கொடுத்தா பசியை போக்கினா. ஃபஆமனஹும் மின் ஹௌஃப். யாரும் மக்காவையும் மதீனாவையும் அடிக்கிறதுக்கு எந்த பேரரசும் முன் வர முடியல.
பாலைவனம் எல்லாம் யாரையும் கொண்டு படையெடுக்க விடல. அதிலிருந்து உங்களுக்கு பயத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்தோம், பசிக்கும் அந்த இடத்துல உணவு கொடுத்தோம். இந்த பைத்தின் இறைவனை நீங்கள் வணங்கக்கூடாது. இதெல்லாம் தெரியாம அலந்தர கைகளிலிருந்து குல்லோது பெருபின்னாஸ் வரைக்கும் 10 சூறாவும் நம்ம மமனம் செய்யறோம். ஒரு அடுத்த வருஷம் வரும்பொழுது வல்லுவா சூறாலிருந்து குல்லோது பிறப்பின்னாஸ் வரைக்கும் மொழிபெயர்ப்புகளோடு இங்க வந்து அமரணும் பிள்ளைகள். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, அடுத்து ஹசரத் அவர்கள் அக்ஸானியருக்கான கேள்வி வந்து அக்ஸானியருக்கான கேள்வி. சய்யிது ஷுஹதா, ஷஹீதுகளுக்கெல்லாம் இவர் தலைவர் என்று ரசூலுல்லாஹ் யாருக்கு பட்டம் கொடுத்தார்கள்? பையன்கள் பெரியவங்களுக்கு 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 பையன்கள் கிடையாது. சய்யிது ஷுஹதா, ஷஹீதுகளுக்கு இவர் தலைவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து சொன்னார்? கேட்டு மச்சோலாம் பண்ணாதீங்க. ஹம்சா ரலியல்லாஹு சரியான. அடுத்த கேள்வி யார்கிட்ட கொடுக்கலாம்? அந்த மைக்கை மாத்துங்க. அந்த மைக் இது மொபைலை கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிங்க வேணாம், இல்லைன்னா பதிலே சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்க அதுல பாக்குறீங்கன்றது தெரிய வருது. அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? சஃபானியருக்கான கேள்வி. குர்ஆன்ல சஹாபி பேர் வந்திருக்கு, ஒரே பேர் ஸைத் வந்திருக்கு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா பேரு குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் பெயர், ரசூலுல்லாஹ்வுக்கு கூட பிறந்த சிறிய தந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அப்துல்லாவுடன் பிறந்தவர்கள் 12 பேர் அவங்களுடைய சச்சாமார்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவரின் பெயர் குர்ஆன்ல இருக்கு. அவர் பெயர் என்ன? இங்கதான் கை தூக்குறாங்க, நிறைய பேர் கை தூக்குறாங்க. சூரத்துல் லஹப். அபூலஹப் சரி. ரசூலுல்லாஹ்வுடைய சின்னதா. எக்ஸலென்ட் क्वेश्चन. அடுத்து மர்வானிகள். எதிர்பார்க்கவே இல்லை. மர்வாவுக்கான கேள்வி. ஹதி அப்படின்னு குர்ஆன்ல வருது, அது ஒரு வணக்கத்திற்கான பெயர். அது என்ன வணக்கம்? ஹதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு குர்ஆன்ல. இங்க இது வரான். சஃபா முடிச்சு மர்வால கேட்கிறோம். மாஹியல் ஹதி என்ற வணக்கம் அது எங்கே செய்யப்படுகிறது? என்ன வணக்கம்? அபிராமிகள் ஆண்கள் சாட் ஜிபிடி கேட்சா பேசாம சாட் ஜிபிடிக்கு பரிசு கொடுக்க. மாஹியல் ஹதி என்ற வணக்கம்